பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய பாதத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசுப்பா நம்ம கிட்ட பேசும்படியா அவருடைய சத்தம் நம்ம இருதயங்கள்ல துணிக்கப்படும்படியா அவர் நம்ம கிட்ட என்ன பேச சுத்தமா இருக்காங்களோ அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்முடைய செவிகளை இயேசுப்பா திறந்தருளும்படியா நம்ம ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் தோத்துரிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலேயே கர்த்தர் எங்க கூட பேசுங்க இசப்பா. நீங்க என்ன பேச சுத்தமா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை ஆண்டவரே வெளிப்படட்டும் இசப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் நீங்க எங்க கூட பேச முடியாது ஜெபிக்கிற இசப்பா. உங்க சத்தத்தை கேட்க எங்க இருதயத்தை திறந்துருளுங்க ஆண்டவரே. ஆவியானவருடைய ஆளுக அப்பா வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற இசப்பா. அப்பா நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தினால நீங்க எங்களை புஷ்டியாக்கும்படியாய் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க. ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா உடைய கரத்துல எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க எங்க கூட பேசுங்க இசப்பா. அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அப்பா உடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்களும் எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் டாடி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள்ல வேதம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வசனத்துல ஏசப்பா நம்ம இந்த வசனம் மூலமா தான் ஏசப்பா நம்ம கூட பேச போறாங்க. இந்த வசனத்துல அழகா தாவீது சொல்லியிருக்காங்க, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க தாவீது இந்த வசனத்துல. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு விரோதமா பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, இன்னொன்னு நான் நம்பிக்கையா இருப்பேன். அவருடைய இருதயம் எப்படி இருக்குமா, நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஹ் தாவீதை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவருடைய லைஃப் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தாவீது குடும்பத்துல கடைசி பையன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல இல்ல வெளியில இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவுல சிங்கம் கரடிக்கிட்டு இருந்த ஆடுகளை காப்பாத்துக்கிற ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோலியாத் வராரு. கோலியாத்தை ஜெயிக்கிறாங்க தாவீது. அதுக்கப்புறம் கோலியாத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய போர், அதாவது மறைமுகமான ஒரு போர். யார் கூடன்னா சொந்த மாமனார் கூட, சவுல் கூட, ஒரு ராஜா கூட ஒரு மறைமுகமான போர் நடக்குது. தாவீதுடைய ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப், அவனோட லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்ப நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்தா எல்லா இடத்துலயுமே அவருக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு யுத்தம் நடந்துகிட்டேதான் இருந்திருக்கு. இப்ப நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும், நமக்கு போராட்டங்கள் வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், ஜெபிக்க முடியாத நிலைமைகள் ஏற்படும். அது மாதிரி குடும்பத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரன் பண்ண முடியாத சூழ்நிலைமைகள் ஏற்படும். இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்மளுடைய லைஃப் எப்படி ரன் ஆகுது, நம்ம எப்படி அந்த லைஃப ரன் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே மாதிரிதான் தாவீதோட லைஃப்லயும் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய போராட்டங்கள் வருது. ஓடி ஒளிகிற சூழ்நிலைமைகள், எந்த இடத்துலயும் தரித்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. அவனால சந்தோஷமா அவன் ஒய்ஃப் கூட இருக்க முடியாத சுச்சுவேஷன், அவன் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்க முடியாத சுச்சுவேஷன், சொந்த சகோதரர்கள் கூட ஒரு அன்பா இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவரால. அதுக்கப்புறம் அவங்க சவுலுக்கு அப்புறம் சவுல எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல சவுல பத்தி கேள்விப்பட்டாலும் அவனுக்கு பயந்து ஓடுகிற ஒரு சுச்சுவேஷன். எல்லா இடத்துலயுமே தாவீதுக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைமைகள் தான் தாவீதுக்கு காணப்பட்டுட்டு இருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு விரோதமா பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா யுத்தம் எழும்பினாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன், நான் எப்போதுமே அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. இந்த இருதயம் தான் நமக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, நமக்கு விரோதமா
சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது, தடைகள் வரும்போது, அவருக்குள்ள நிலைத்து நிற்க முடியாத சூழ்நிலைமைகள் வரும்போது, குடும்பத்துல தேவைகள் வரும்போது, சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்களான சூழ்நிலைமைகள் வரும்போது, நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம கர்த்தருக்காக ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அவரையே நம்பி இருக்கிறோமா? நம்ம எப்பவுமே நம்ம இருதயம் எப்போதுமே அவரை நம்பி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரும் அவரை நம்பி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. தாவீது எப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் கர்த்தரை சார்ந்து கொண்டாங்களோ, அதே போல நம்மளும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். நம்முடைய நம்பிக்கையும் அவர் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு நடந்த யுத்தங்கள் நிறைய தெரியும். தாவீது நமக்கு நல்ல ஃபெமிலியரா, எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு பெர்சனா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கோலியாத்து கூட நடந்த ஒரு யுத்தம். கோலியாத் கூட நடந்த யுத்தத்துக்கு அப்புறம் தான் தாவீது வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குனாலும் சரி, அவனோட குடும்பத்துல உள்ளவங்களுக்குனாலும் சரி, எல்லாத்துக்குமே தெரியிற ஒரு பெர்சனா மாறுறாங்க. கோலியாத் அப்படிங்கிற ஒரு ஆளு, ஒரு எதிரி, ஒரு ஒரு ஜெயண்ட், ஒரு ராட்சசன் தாவீதுனுடைய வாழ்க்கையில வரல அப்படின்னா, தாவீது ஒரு மத்தவங்களுக்கு தெரிய ஒரு பெர்சனா மாறியிருப்பாரா? தாவீது இஸ்ரவேல் ஜனங்களால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெர்சனா மாறியிருப்பாரா? அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் தான். கண்டிப்பா அவர் தாவீது வந்துட்டு அஹ் அங்க அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய பர்சனா மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா தாவீது எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அவர் ஃபுல்லா இருந்த இடம் என்னதுன்னா ஒரு வனாந்திரம். அவர் இருந்த இடம் எப்போதுமே வனாந்தரத்துல இருந்தது, வயல்வெளி பகுதிகள்ல இருந்தது. அவர் வந்துட்டு ரொம்ப வீடுகள்ல சகோதரர்கள் கூட எப்பவுமே சேர்ந்து இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லவே இல்ல. மேக்சிமம் ஆடுகள் கூட, ஆடு மேய்க்கிற இடத்துல மேய்ப்பர்கள் கூட அவனுடைய லைஃப் எப்படி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா, எப்போதுமே கர்த்தரையே சார்ந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் போய்கிட்டு இருந்துச்சு இது. எல்லா சுச்சுவேஷன்லயும், அதாவது ஆடுகள் மேய்க்கிற இடங்கள்ல அந்த சிங்கம், கரடி அவனோட ஆடுகளை எடுக்கிறதுக்கு வரும்போது, தாவீது என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய பலத்தினால அந்த சிங்கங்களை கொல்றாங்க. ஆடுகளை அந்த கரடிகள், சிங்கங்களுடைய கைக்கு தப்புவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தாவீது எப்போதுமே கர்த்தரை துதித்து கொண்டிருந்தாங்க. அவருடைய இருதயம் எப்பொழுதுமே கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தது. அவனுடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனத்துல தாவீது வந்து சவுல் கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்துட்டு என்னுடைய 34வது வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளின் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த 3 வசனத்துல தாவீது எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்களேன். நான் என்ன வந்துட்டு ஒரு என்னோட ஆடுகளை பிடிக்கிறதுக்கு கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு இது அது எல்லாத்துக்கிட்ட இருந்து என்னோட ஆடுகளை தப்புவிச்சேன். அது என்ன கொல்ல வரும்போது நான் தாடிய பிடிச்சு அடிச்சதை நான் கொன்னு போட்டுட்டேன். நான் அதுகளை பண்ணும்போது இந்த பெலிஸ்தன் எனக்கு ஏமாத்திரம், அவன் ஜீவனுள்ள தேவனே நிந்திச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம், இந்த வைராகியம் வர்றதுக்கு காரணம் தாவீது எப்பொழுதுமே கர்த்தரோடு உள்ள உறவுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவருடைய இருதயம் எப்பொழுதுமே கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தது. ஏசப்பாவை நம்பிக்கொண்டிருந்தது. இந்த பெலிஸ்தனை எதிர்க்க போகும்போது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஏசப்பாவோட நாமத்தினால போறேன். 45வது வசனத்துல அழகா தாவீது சொல்லுவான் அந்த கோலியாத்துக்கிட்ட, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை அறிக்கையிடுறாங்க. இந்த விசுவாசமான ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருக்குதா? இந்த விசுவாசமான ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்குதா? கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கர்த்தருக்காக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, எனக்கு எல்லாவற்றின் மத்தியிலையும் எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்காங்க. நான் இதை ஜெயிப்பேன்.
இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்ளுவேன். நான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பேன். இந்த பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவாங்க. என்னுடைய குடும்ப சிச்சுவேஷன்ஸ், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கா? நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்குதா? நம்முடைய இருதயம் அவரையே நோக்கி கொண்டிருக்குதா? நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். எப்போதுமே நம்ம இருதயம் அவரையே சார்ந்து கொண்டிருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்த்து வருகிற சிங்கம் போன்ற, கரடி போன்ற பிசாசின் தந்திரங்களை நம்மளால ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்கணுமா? உலகத்துல வருகிற போராட்டங்களை ஜெயிக்கணுமா? நம்மள கர்த்தரை விட்டு பிரிக்கிற பாவங்களை ஜெயிக்கணுமா? நமக்கு தெரியாம அந்நியனாக மறைமுகமா நம்முடைய லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற சாத்தானின் தந்திரங்களை நம்ம ஜெயிக்கணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள சோர்ந்து போக வைக்கிற பிசாசின் எல்லா தந்திரங்களையும் அவனுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணுமா? நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அப்போ நமக்கு எப்பவுமே கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கணும். நம்ம இருதயம் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கணும். நம்முடைய இருதயம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எவ்வளவு பேர் எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும், என்னை சூழ்ந்து கொண்டாலும், என் இருதயம் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கும். நான் அவரையே நம்பிக்கொண்டிருப்பேன். தாவீது சொன்னது போல நம்முடைய இருதயமும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தது அப்படின்னா, கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னா, யாராலையும், எந்த பிரச்சனைகள்னாலையும், எந்த சூழ்நிலைகளாலையும் நம்மள கர்த்தரை விட்டு பிரிக்கவே முடியாது. எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி நம்ம இருதயம் இருக்கும்போது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பலன் நம்மளை ஆட்கொள்ளும். எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. எப்படி தாவீது கோலியாத்தை வின் பண்றதுக்கு அவனுடைய உறவு கர்த்தரோடு உள்ள உறவு உறுதியா இருந்ததோ, அது போல நம்மளுடைய உறவும் கர்த்தரோடு உள்ள உறவு உண்மையா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அவரையே அண்டிக் கொண்டிருக்கும் போது நம்மளாலயும் கோலியாத்த வெல்ல முடியும். அநேக பிசாசின் தந்திரங்களை வெல்ல முடியும். நமக்கு விரோதமா எழும்புகிறவங்களுடைய தந்திரங்களை நம்மளால வெல்ல முடியும். கர்த்தருக்காக நம்மளால எழுந்து பிரகாசிக்க முடியும். நம்முடைய நம்ம குடும்பத்துல சாட்சியாய் வாழ முடியும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம இருதயம் எப்பொழுதுமே அவரை நோக்கி கொண்டிருக்கும் போது எல்லாவற்றிலையும் நம்ம வெற்றி பெறுகிறவர்களாய், எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்கிறவர்களாய், எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு திடனான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல ஒரு பர்சன் இருக்கிறாங்க. எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலியாக்கு அப்புறம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி எலியா பண்ண ரெட்டிப்பான எலியா பண்ண அற்புதங்களை விட ரெட்டிப்பான அற்புதங்கள் பெய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தாங்க. எலியா வந்துட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டப்போ நீ என்னை நோக்கி பார்த்த அப்படின்னா உனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் எலிசாவும் அதே மாதிரி பார்த்து அவருடைய சாலியை பெற்றுக்கொள்ள ரெட்டிப்பான அந்த வரங்களை பெற்றுக்கொண்டவங்களா எலிசா மாறுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வருது, நிறைய அற்புதங்கள் அவர் மூலமா செய்யப்படுது. இந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்குது. லாஸ்ட் ஒரு 38வது வசனத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க அவங்க வந்துட்டு ஒரு சமையல் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சமையல் சமைக்கிறதுக்கு போறாங்க. ஒரு பெரிய பானையில சமையல் சமைக்கிறதுக்கு போறாங்க. அப்போ ஒருத்தங்க தெரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பேய் கொம்பட்டி காய போட்டதுனால அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் என்னதாயிட்டுன்னா கசந்து போனதா மாறிடுச்சு. அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையில போட்டு அவங்க அந்த அந்த கசந்து போன அந்த கீரையில ஒரு மாவை போட்டு அத வந்துட்டு நல்லா நல்ல மாவா மாத்தி நல்ல கீரையா மாத்தி அதுல இருக்கிற கசப்பை எடுத்து போக போக பண்ணி ஜோமனி கொடுத்து எல்லாருமே நல்லபடியா சாப்பிடுற லெவலுக்கு மாத்திடுறாங்க. இது இந்த 4வது அதிகாரத்துல இருக்கு. இந்த அற்புதங்கள் அந்த எலிசாவால எப்படி செய்ய முடிஞ்சது? இதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு கர்த்தரண்டே வழி நடத்த முடிஞ்சது. நிறைய பேர் வழி நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எலிசா தீர்க்கதரிசி மரிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய குகையில போடப்பட்ட இன்னொருத்தருடைய நிறைய பேர் அந்த ஒரு வார்ல இறந்து போனவங்களுடைய சரீரங்கள் எல்லாம் உயிரடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு விதவைக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு பானையில எண்ணெய் நிறைய வர வச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை தீக்குறாங்க. ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு பொண்ணோடைய ஒரு சூனேமியால் அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய பையன் சாக போற நிலைமையில இருந்த செத்து போன ஒரு பையன் உயிரோடு எழுப்புறாங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் எலிசா மூலமா நடக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எலிசாவுடைய இருதயமும் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா கர்த்தரை அண்டிக் கொண்டதா இருந்தது. கர்த்தரையே நம்புகிறதா இருந்தது. அவர் மனுஷனை பார்க்கல,
பக்கத்துல இருந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கல, எலியாவை பார்க்கல, உலகத்துல இருக்கிறவங்க யாரையுமே பார்க்கல. எலிசாவோட இருதயம் கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடியதா இருந்தது. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல இந்த எலியா வந்துட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை கேட்கணும், அந்த வரத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த எலிசாக்கு உண்டாகுது. அவனுடைய இருதயம் கர்த்தர் நம்மள அபிஷேகம் பண்ணிருக்காங்க, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிருக்காங்க. அப்போ நான் சும்மா இருந்துடக்கூடாது. நான் எலியாவை விட நல்ல அதிகமான அற்புதங்களை செய்யணும். நான் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதே மாதிரி நம்ம கேட்கிறவங்களா இருக்கிறோமா ஏசப்பா கிட்ட? அப்பா, ஏசப்போட என்ன ஆசை அப்படின்னா நம்மள பயன்படுத்தணும், நம்ம மூலமா அற்புதங்கள் செய்யணும், அநேகரை நம்ம மூலமா வழி நடத்தணும் அப்படிங்கறத ஏசப்பாக்கு விருப்பம். நம்மளையும் பயன்படுத்தணுங்கிறது அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் எல்லாமே. ஆனா நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்கணும், என்னை பயன்படுத்துங்க, என்னை நிரப்புங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு எப்படி இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியா கிட்ட கேக்குறாங்களோ, உங்களுடைய ரெட்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேக்குறாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஏசப்பா கிட்ட கேட்கணும். நம்ம இருதயமும் அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம அவரை நோக்கி கேட்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, எனக்கு உதவி செய்யுங்க, என்ன நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது ஏசப்பா நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம இருதயம் அவரை நோக்கி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். நம்ம கர்த்தரை போன்றவர்களா, அவரை போல நம்ம தேசத்துல சுற்றி திரிகிறவர்களா, அதாவது அற்புதங்கள் செய்கிறவர்களா, மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா, மற்றவங்களை நேசிக்கிறவங்களா நம்ம இருக்கணுமா? அவரை வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணுமா? அவரை போல நம்ம ஜனங்கள் மத்தியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணுமா? அநேகரை பரிசுத்தமான வழியில வழி நடத்தணுமா? நிறைய பாவத்தை வீழ்ந்து இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணுமா? நமக்கு அன்புள்ள இருதயம் வேணுமா? இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டவர்களாகவும், நம்முடைய இருதயம் அவரையே நோக்கி பார்க்கிறதாகவும், நம்முடைய இருதயம் அவரையே அண்டி கொண்டதாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ஏசப்பா விரும்புறாங்க. இந்த காலை நேரத்துல கூட ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிதான் பயன்படுத்தணும்னு விரும்புறாங்க. நம்ம இந்த உலகத்துல சுற்றி திரிகிற ஒவ்வொரு நாட்கள்லயும் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், அநேகரை அவரண்டை வழி நடத்துகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் அவரை கூட அண்டி இருக்கணும், அவரையே சார்ந்து இருக்கணும். நம்ம அது அவரை போல வாழ்றதுக்கு எப்பொழுதுமே அவர் கூட நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இசப்ப விரும்புறாங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நோக்கி பார்க்காம, சோர்ந்து போகாம, பயந்து நிற்காம, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஓடும் போது, நம்ம பயப்படாம இருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. நம்ம ஏசப்பட்ட கேட்போமா, அப்பா எனக்கு பயமுள்ள இருதயம் இல்லப்பா, தைரியமான ஒரு இதயத்தை கொடுங்க. என் இருதயம் எப்பொழுதும் உங்களை சார்ந்து இருக்கணும், உங்களையே நம்பி இருக்கணும், உங்களையே அண்டி கொண்டிருக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. நான் எல்லா சூழ்நிலைகள்லயும் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு, உங்களை வெளிப்படுத்துறதுக்கு, உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு, எல்லா சுச்சுவேஷனையும் அப்பா நாங்க ஜெயம் கொள்றதுக்கு எப்பொழுதும் எங்க இருதயம் உங்களை அண்டி கொண்டிருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நம்ம கேட்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அந்த நேரத்துல கர்த்தர் என்கிட்ட பேசுற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்துல இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே, தடைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. இது எல்லாவற்றின் மத்தியிலையும் நாங்க எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு எங்க இருதயத்துல ஒரு பலன் வேணும். அப்பா எங்க இருதயம் உங்களை நம்பிக்கொண்டிருந்தாதான் எங்களுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. நன்றி டாடி, நன்றி இசப்பா. கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் இசப்பா. எங்க இருதயம் எப்பொழுதுமே உங்களை அண்டி கொண்டிருக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் எல்லா சுச்சுவேஷன்லயும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதாய் மாறட்டும், உங்க சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாய் மாறட்டும். அப்போ உங்க பாதத்துல இருந்து உங்க சித்தத்தை, உங்க விருப்பத்தை அறிந்து அன்று அதை செயல்படுத்துவதற்கு எங்க இருதயம் எப்பொழுதுமே உங்களை நெருங்கி இருக்கிறதாய் மாறட்டும் இசப்பா. இது வரைக்கும் இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒரு விஷயம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. எங்க இருதயம் உமக்கான இருதயமாய் மாறட்டும், உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற இருதயமாய் மாறட்டும், உண்மையே நம்பி இருக்கிற இருதயமாய் மாறட்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம, சோர்ந்து போகாம, கர்த்தர் ஆண்டவரே உண்மையே பலனாய் கொண்டு எல்லாவற்றையும் ஜெயிக்கிற இருதயமாய் மாறட்டும் இசப்பா. அப்பா நீ அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா எங்க இருதயத்தை ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆளுகை செய்ய போவதற்காய் நன்றி. அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பிக்க போறதுக்காய் நன்றி. தடைகள் மாற போகிறதுக்காய் நன்றி. கர்த்தரைகளை பயன்படுத்த போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் டாடி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க.
தரையை மட்டும் தாழ்த்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.